அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. விக்கிரவாண்டி பகுதியில் செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 4.5 வயது ஒரு பெண் குழந்தை லியாலக்ஷ்மி அப்படிங்கிற பெயர். அந்த குழந்தை பாத்ரூம் போகிறப்போ செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்து போன ஒரு சம்பவம் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிறைய கதைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன அவங்களுடைய உறவினர்களாலேன்னு சொல்ல வேண்டியிருக்கின்றது. என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக, என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில், அண்ட் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி அந்த குழந்தை விழுந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விக்கிரவாண்டி பகுதியில் செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லியாலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு எல்கேஜி படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் வகை என்றால் இதில் நிறைய கதைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய 4.5 வயது பெண் குழந்தைக்கு என்ன ஸ்கூலுடைய டைம் டேபிள்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா டைம் டேபிளை பார்த்தால் தான் நீங்கள் பின்னப்பட்ட கதைகளை நம்ம பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். காலைல அந்த குழந்தை 9 மணிக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடப்படுகின்றன. அதுக்கு பிறகு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தைக்கு 2 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ மார்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைங்க கிளாஸ் ரூமில் இருக்கின்றன. 12:30 மணிக்கு அந்த குழந்தைக்கு லஞ்ச் பிரேக் இருக்கின்றன. 1:30 வரைக்கும் லஞ்ச் பிரேக். 1:30 வரைக்கும் அந்த குழந்தை ரெஸ்ட் எடுக்கிற டைம். அங்கே படுத்துக்கலாம், தூங்கலாம், என்னென்னா பண்ணலாம். 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்ட் மாதிரி. 4 மணிக்கு டெஸ்ட் எக்ஸாம் முடியுது. 4 மணிக்கு குழந்தைய கூப்பிட்டு போயிடலாம் எல்லாரும். இதுதான் அவருடைய ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் மக்களே. ஸோ சம்பவம் நடந்த January 3 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வருது. மார்னிங் செஷன்ஸ் முடியுது. அந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க எக்ஸாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதா ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறாங்க பேரண்ட்ஸ். ஸோ ஸ்நாக்ஸ் டப்பா அந்த குழந்தை சாப்பிடல. ஸோ சாப்பிடாமல் இருந்திருக்கு. லஞ்ச்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 1:30 மணிக்கு அந்த குழந்தை 1:30 மணிக்கு எல்லாருக்கும் லஞ்ச் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருமே கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. கிளாஸ் ரூம் போனதுக்கு பிறகு அங்கே வெளியே இருக்கக்கூடிய நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அதாவது டிரைவர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களை பார்க்கறதுக்கான ஆயாமாக்கெல்லாம் சாப்பிட போயிடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் எல்லோரும் படுக்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த குழந்தை யூரின் போகணும்னு கேட்குது, பாத்ரூம் போகணும்னு கேட்குது. அப்போது அந்த கிளாஸ் டீச்சரு சரி போயிட்டு வாமன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ அடுத்தது வில் செக் த ஜியோகிராஃபி. அங்கே எப்படி இருக்குது பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த காம்பவுண்டோடைய எண்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் தான் அந்த கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம். அந்த பாத்ரூம் வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கோடைய அங்கே அந்த ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அதை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வேலி பிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த வேலி எப்படி பிஞ்சுது, யார் பிச்சாங்க, அந்த ஹோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் மக்களே. இப்போ இந்த வேலியில் செப்டிக் டேங்கில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் திறந்துருக்கு, ஒரு லிட்டு திறந்துருக்கு. அது திறந்துருக்குன்னு சொல்கிறத விட அது கிட்டத்தட்ட அது மக்கி போயிடுச்சு. அது தகரம் மக்கி போய் தகரமே மெலிசாயிட்டு அந்த தகரம் சுத்தமாக மக்கி போய் உதிர்ந்துருச்சு. ஸோ ஹோல் இருக்குது அந்த இடத்துல. இப்போ தகரம் எப்படி மக்கி போகும்னு அடுத்த ஒரு கேள்வி பார்ப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் செப்டிக் டேங்கோடைய கட்டுமான அமைப்பு மக்களே. செப்டிக் டேங்கில் ஏன் நான் சொல்கிறேனால், அங்கே இந்த குழந்தையோடைய பெரியம்மான்னு நினைக்கிறேன் சம்மன், அந்த ஒரு ஃபீமேல் அந்த விமன் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறப்ப சொல்கிறாங்க, என் பொண்ணு செப்டிக் டேங்க் வச்சு சொல்கிறாங்க, சார் செப்டிக் டேங்க்கில் நிறைய பாத்ரூம்லாம் மிதந்துட்டுருக்கும், உள்ளே இருக்கும், அது விழுந்திருந்தால் அந்த ட்ரெஸ்ஸு பூரா பாத்ரூம் தானே இருக்கும், எப்படி பாத்ரூமே இல்லாமல் இருக்குன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேஷனை பார்த்துடலாம். செப்டிக் டேங்க்கில் 2 டேங்க் இருக்கும். ஒரு டேங்க்கில் தான் அதோடைய அந்த வேஸ்ட் ஃபுல்லாக வரும். சாலிட் வேஸ்ட்டு பூரா பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஹியூமனுடைய சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது தண்ணிக்குள்ளே போனதுமே கொஞ்ச நேரத்துலேயே அது அதோட மாஸ் ஏறி போயிடும், வெயிட் ஏறி போயிடும். ஆக்சுவலாக ஹியூமனுடைய சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம உடம்புலேருந்து வெளியே வரும்பொழுது, அதற்கு பிறகு அது தண்ணியில் மிதக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் அதனுடைய மாஸ் ஏறும். தண்ணி ஊற ஆரம்பித்து மாஸ் ஏறும். ஏறினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். ஸோ அது செடிமெண்ட் ஆகிடும். செடிமெண்ட் ஆகிட்டு மேலே தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணியில் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சாலிட் வேஸ்ட்டில், அதாவது இந்த ஓப்பன் லிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் செகண்ட் டேங்க், ஃபஸ்ட் டேங்க்கில் தான் அந்த ஃபுல் வேஸ்ட்டும் உள்ளே அது செடிமெண்ட் ஆகிட்டு தண்ணி மட்டும் மிதந்து செகண்ட் டேங்க்கில் தண்ணி மட்டும் உள்ளே ஃபில் ஆகும்.
மேலே கொஞ்சம் ஓப்பன் ஏர் விட்டுருப்பாங்க. ஏன்னா அதில் தான் வந்து கேஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தா செப்டிக் டேங்க் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி மேலே வந்து எலிவேட் பண்ணி அது மேலே வந்து காற்றுக்கு பரப்ப விட்ருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்லாம் வெளியே போனால் தான் உள்ள டேங்க் வெடிக்காமலோ இல்லை ஓவர் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை. ஸோ அந்த செகண்ட் டேங்க், அதாவது தண்ணி மட்டும் வரக்கூடிய, சாலிட் வேஸ்ட் வராமல் தண்ணி மட்டும் இருக்கக்கூடிய அந்த டேங்க்கில் தான் லிட்டு ஓப்பனாக இருந்திருக்கு. அங்கே தான் ஒரு கம்பி மாதிரி போட்டு வேலி மாதிரி போட்டு மூடி வச்சுருந்துருக்காங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த கம்பி வேலி திறக்கப்பட்டிருக்கின்றன. யார் திறந்தாங்கன்றது இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரும் மக்களே. இப்போ அந்த கம்பியில் அந்த ஒரு ஹோல்குள்ளே தான் குழந்தை விழுந்ததாக சொல்லப்படுகின்றது. இப்போது இது எத்தனை டைம்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 1:30 மணிக்கு அந்த குழந்தை தூங்க சொல்லுங்களா, படுக்க சொல்லும்போது அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போகணும் கேட்டுருக்கு. அப்போ ஆயாமா யாருமே இல்லை, எல்லாம் சாட போயிட்டாங்க. ஸோ அந்த குழந்தை வெளியே போயிருக்கு, பாத்ரூம் போயிருக்கு. டீச்சர் பார்க்குறாங்க, 1:45 மணி ஆகுது, 1/4 மணி நேரமாக வந்து இந்த குழந்தை வரல. அப்போது உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணப்பட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கிறப்போ அங்கே டிரைவர்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, அவங்க கூட தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கே போச்சு, இங்கே தாங்க பாத்ரூம் போச்சுன்னு பாத்ரூம் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா குழந்தை இல்லை, சுற்றி தேடுறாங்க, தேடி பார்க்குறாங்க, இனிமேல் குழந்தை இல்லை. காம்பவுண்ட் விட்டு குழந்தை வெளியே போகணுன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரே ஆப்ஷன் அந்த டேங்க் மட்டும்தான். ஸோ அங்கே எட்டி பார்த்தா விளக்கில் ஷூ தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த குச்சியை ஏன்னா உள்ளே குதிக்க முடியாது, ஏன்னா குதிச்சா வந்து அது டெப்த் ரொம்ப ஜாஸ்தி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 ஃபீட் 7.5 ஃபீட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 7 அடின்றப்போ ஒரு மனுஷன் முழுகிற அளவுக்கு இருக்கும். ஸோ உள்ளே ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒரு குச்சியை எடுத்து அந்த குச்சியை வளைச்சி உள்ளே தொலாவி பார்த்தா அங்கே வந்து நெருடி இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைய ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஹூக் மாட்டியிருக்கு. பிடிச்சி லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணி கையை வச்சு தூக்கி எடுத்துட்டாங்க. எடுத்தது இது எடுக்கப்பட்ட சமயம் ஃபுட்டேஜின் படி 1:50 மதியானம். அப்புறம் அந்த குழந்தை தூக்கிட்டு போய் உடம்பெல்லாம் ஃபஸ்ட்டு முகத்தை கழுவி விட்றாங்க. கழுவி விட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தை முழிக்கவே இல்லை. ஸோ குழந்தை இறந்துச்சா இறக்கலையான்றது தெரியல, நான் மூச்சு பேச்சு இல்லைன்றதை தூக்குற நபர் சொல்கிறார். கொஞ்சம் பேசிக் ஃபஸ்ட் எய்ட்ஸ்லாம் பண்ணி இவ்வளோ குழந்தை முழிக்கதான்னு பார்க்குறாங்க. முழிக்கலன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கார் எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்லி 2:40 அந்த காரில் குழந்தை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க. ஸோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ண உடனே சைல்டு வாஸ் ப்ராட் டெட். அதற்கு பிறகு மார்ச்சுரியில் கொண்டு போய் குழந்தையை போட்டிருக்காங்க. இது நடந்து முடிகின்றது அரௌண்டு ஒரு 3 மணி 3:15 மணிக்கு அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, குழந்தை இறந்துச்சு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூலுக்கு லீவ் விட்றாங்க. ஸோ அரௌண்ட் 3 மணிக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3:09 எல்லாருக்கும் லீவ் சொல்லி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்பி உடனே வந்து குழந்தைய கூட்டு போக சொல்கிறாங்க அவசரமாக. இந்த மெசேஜ் யாருக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையுடைய பெரியம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. ஏன் அவங்களுக்கு வருதுனால் அவங்களுடைய 1வது படிக்கக்கூடிய பெண் குழந்தையும் இதே படுத்த படிக்கிறாங்க. ஸோ அவசரம் மெசேஜ் வருது. ஆனால் அந்த மெசேஜ் வந்து இந்த லியா லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய தாயார், அதாவது பெண்ணுடைய அப்பா பேர் பழனி, அம்மா பேர் சிவசங்கரி, அவங்களுக்கு வரலன்னு சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த பெரியம்மாவுக்கு மட்டும் வந்தவொடனே ஜென்ரலாகவே இந்த பெரியம்மா தான் வந்து ஸ்கூலில் விட்டு போகிறாங்க, கூட்டு போகிறாங்கன்ற மாதிரி பழக்கம் இருக்கின்றது. ஏன்னா அவங்க பெரியம்மா ஏன் அந்தளவுக்கு அட்டாச்சாக இருக்கிறாங்கன்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை அம்மானு என்னையும் தான் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவசங்கரி இப்போ தான் இன்னொரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து 55 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2வது குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதா அவங்க தகவல் சொல்லப்படுகின்றது. ஸோ இதனால் இவங்க பெரியம்மா தான் விட்டுருக்காங்க. பெரியம்மாக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்க போயிட்டு லியா லக்ஷ்மின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும், அந்த கிளாஸ் டீச்சர் இல்லைன்றாங்க. அந்த ஸ்பாட்டில் வேற ஒரு டீச்சர் இருந்திருக்காங்கன்றாங்க. அந்த டீச்சரை வந்து லியா லக்ஷ்மியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லியாலக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு இல்லைங்கன்னு சொல்லியிருந்துருக்காங்கன்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இதை அந்த பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டு பெண் குழந்தை தான் இறந்து போயிருக்குன்றது ஸ்கூலுக்கு தெரியாதா, அந்த டீச்சர் பின்னாடி திரும்பி ஒரு ட்ராமா போடுறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதற்கு பிறகு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகின்றது. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் அவங்க போய் மார்ச்சுரியில் குழந்தைய பார்த்துருக்குறாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க மக்கள். இந்த கேப் ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் இதுக்கு நடுவில் வந்து போலீஸ் வராங்க. போலீஸில் வந்து இது மரணம்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இன்குவெஸ்ட் பண்ணுவாங்க. இன்குவெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு டிஎஸ்பி கேட்டில் ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய பாடியை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அதை வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கு பிறகு தான் பேரண்ட்ஸை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எடுத்துப்பாங்க மக்கள். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகின்றது. ஸோ போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த குழந்தையுடைய லங்ஸில் ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கு.
ஸோ ட்ரவுன் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரவுன் டெத்னால் தண்ணிக்குள்ளே குதித்து தண்ணி லங்ஸில் ஏறி அந்த லங்ஸில் வந்து காற்று போக முடியாமல் தண்ணி மட்டும் உள்ளே ஃபில் ஆகிறதுனால மூச்சு விட முடியாமல் மூச்சு தண்ணி இறந்து போகிறது தான் ட்ரவுன் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தை இறந்ததுக்கான காரணம் ட்ரௌனிங் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இப்போது இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியும் அந்த கழிவுநீர் தண்ணி சொட்டி தண்ணியும் ஒன்றா பார்க்குறாங்க இப்போ ஃபாரன்சிக் டீம். ஸோ பார்க்கும் பொழுது இந்த கழிவுநீர்லேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள் தண்ணியும் அந்த லங்ஸில் உள்ள தண்ணியும் ஒரே தண்ணி தான் அப்படின்னு தெரிய வருகின்றது. ஸோ இந்த குழந்தை எந்த விதத்துலேயும் யாரும் அடித்து இறக்கலை, எந்த ஒரு இன்ஜுரிஸும் உடம்புல வந்து இன்ஜுரிஸ் ஏற்பட்டு அடித்து கொண்டு தூக்கிட்டு போய் அங்கே போடலை. அந்த குழந்தை அந்த செப்டிக் டேங்க்கு உள்ளே போய் விழுந்திருக்கு. எப்படி விழுந்தது அப்படிங்கிறதை சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து பெண்களுடைய டாய்லெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேமரா வைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் ஒரு மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவருக்கு வெளியே இன்னொரு பில்டிங்கில் ஒரு கேமரா இருக்குது. அந்த பில்டிங் அந்த காம்பவுண்ட் வாலை சேர்த்து பக்கத்தில் உள்ள டாய்லெட்டுடைய மேற்கூரையும் வந்து அதை பதிவு பண்ணுகிறது. ஏன்னால் பெண்கள் கேமராக்கு ஸ்ட்ரைட்டாக பெண்களுடைய பாத்ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக கேமரா வச்சா விச் வில் நாட் பி குட் அட் ஆல். ஸோ அதனால் கேமரா அங்கே ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னு சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த குழந்தை எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மட்டுமே வெளிச்ச மக்களே. அது போய் இந்த குழி எட்டி பார்த்துருக்கா, இல்லை அந்த கம்பியை போய் தொட்டு பார்த்துருக்கா? ஏன்னா அந்த கம்பி கட்டியிருக்காங்க, அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு குட்டி செவுறு மாதிரி இருக்குது. அது நடந்து வேடிக்கை பார்த்துச்சா போயிட்டு விளையாட்டுக்கு? என்ன பண்ணி அந்த குழந்தை இப்படி உள்ளே விழுந்துச்சு அப்படிங்கிறது குழந்தைக்கே வெளிச்ச மக்களே. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸாகவும் நடக்கப்படவில்லை. யாரும் அடிக்கலை, யாரும் துன்புறுத்தலை, யாரும் அந்த குழந்தையை கொண்டு தூக்கி போய் புதைக்கலைன்றதை தெரிகிறது. பட் இந்த இடத்துல ஒரு நெக்லிஜென்ஸ் பார்ட்டாக அந்த கம்பி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த கம்பி லைட்டாக பிஞ்சிருந்திருக்கு. அந்த பிஞ்சிருந்த கம்பியினால தான் அந்த குழந்தை இந்த அந்த வேலி கம்பியை தாண்டி அந்த குழிக்கு போய் எட்டி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த கட்டு கம்பியை வந்து கட்டப்படாமல் இருந்தது நெக்லிஜென்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால நேற்று 4ஆம் தேதி அன்னைக்கு தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் 3 பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரிமாண்ட் வாஸ் கிவன் டில் 10th January மக்களே. இப்போ என்ன இங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு பொன்முடி அவர்கள் வந்து 3 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்துக்கு நிதி வழங்கியிருக்கார். அந்நிதியை வாங்குறப்போ அவங்க நிதி கொடுத்தா எனக்கு போதுமா, என் பெண் குழந்தை யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை முன்வைக்கிறாங்க. இது உண்மையாலுமே ஏற்கப்பட வேண்டிய ஒரு வாதம் தான். ஏன்னா ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க நெக்லிஜென்ஸ் பார்ட்டில் அந்த குழந்தை குழிக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு. இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் தவிர்த்திருக்க வேண்டும். ஸ்கூல் தரப்பு தான் தவிர்க்காமல் விட்டுட்டாங்கன்றது நெக்லிஜென்ஸ் பார்ட். அதற்காக அவர்களுக்கு என்ன தண்டனையோ அது கொடுக்கப்பட வேண்டும் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரியமான்னு சொல்லக்கூடிய அவங்க பெரியமான்னு நினைக்கிறேன் அந்த பெண்மணி, அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க ஒரு ப்ரைவேட் சேனல்ஸில். அங்கே பார்த்தீங்கன்னா என் குழந்தைய 11 மணிக்கே அடிச்சிட்டாங்க, என் குழந்தை எழுதாது படிக்க மட்டும்தான் செய்யும், அதனால் 11 மணிக்கே என் குழந்தைய அடித்து ஓங்கி அடித்தாங்களாம். டீச்சர் அடித்ததில் வந்து அப்படி அடி விழுந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ அந்த குழந்தை கீழே வந்து அப்பயே ஸ்பாட்டில் இறந்து போச்சான். ஆனால் அதை கண்டுக்காமல் கீழே தூங்குன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ ஸ்கூலில் உள்ள எல்லாரையுமே வந்து எல்லோரும் தூங்குன்னு சொன்னாங்களாம். எல்லா குழந்தையும் படுத்து தூங்கிடுச்சான். ப்ரேயர் பண்ணிச்சான். ப்ரேயர் பண்ண கண்ணை மட்டும் ப்ரேயர் பண்ணிச்சான். அதில் ஒரு பையன் மட்டும் ப்ரேயர் பண்ணாமல் வந்து கண்ணை முடிச்சு பார்த்தானா. முடிச்சு பார்க்கறது குழந்தை தூக்கிட்டு ஓடினாங்களாம். இப்படியெல்லாம் பல கதைகள் எடுத்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே மறுபடியும் ஒரு கல்வி நிலையத்தின் மீது என்ன விஷயம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்கின்ற தன்மை இருக்கா, இதை புரிந்து கொள்கிற தன்மை இல்லையா, இல்லை புரிஞ்சே அப்படி பண்ணுறாங்களா, இவங்க பின்னாடி ஒரு குரூப் செயல்படுதா, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்ட் மக்களே. இதனை காவல்துறை விசாரிக்க வேண்டும். ஏன்னால் இந்த மாதிரி மீண்டும் ஒரு கல்வி நிலையத்தின் மீது என்னால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போகிற பஸ்லாம் எடுத்து கொண்டு போயிட்டாங்க சார், ஏன்னா நாங்கள் வந்து ஏதாவது பஸ்ஸில் அடித்து உடச்சிருவோன்னு அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ கள்ளக்குறிச்சியில் எப்படி வந்து ஒரு குழந்தை இறந்ததை பற்றி சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனோபாம்பில் பணத்திற்காக வேலையை பார்த்து பஸ் அடித்து உடச்சி எரிச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்களோன்ற பயத்திலேயே பஸ்லாம் கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பெரியமா ஓப்பனாக சொல்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்களே ப்ரைவேட் ஸ்கூல் ஆர்கனைசேஷன் எல்லாமே சேர்ந்து வந்து எல்லாம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் வைக்கப்பட்ட கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கலைஞர் பீரியடில் ஹாஸ்பிட்டலில் வந்து டெத் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக இது வந்து ஹாஸ்பிட்டலில் விஷ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, அவன் நல்லா தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க.
இப்படி சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து அடித்து உடைப்பாங்க. இது வந்து ஒரு கஷ்டமாகவே போயிட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டங்களில். கலைஞர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனால் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று போட்டார். என்ன போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் யாராவது கலவரம் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்கனால் இம்மீடியட்டாக அவங்க மீது பிணையில் வெளிவர முடியாத வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது யாரெல்லாம் கலவரத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த எவ்வளோ டேமேஜஸ் கிளைம் ஆகுதோ அந்த கிளைம் பண்ண டேமேஜஸ் எல்லாத்தையுமே அரசாங்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கலவரத்தை ஈடுபட்டவங்களுடைய சொத்தை வந்து விற்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்று போட்டார். அந்த ஆக்டுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்து பிரச்சனை பண்ணுறது, ஒருத்தவங்க இறந்து போனோன்னே களத்துக்கு போட்டு ஹாஸ்பிட்டலில் உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவது முற்றிலும் வந்து ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் ஒரு பள்ளி கல்வி நிலையங்களில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும், ஏன்னா எந்த ஒரு ஸ்கூல்ஸ்லேயுமே எந்த ஒரு காலேஜஸ்லையுமே ஒரு குழந்தைய பர்பஸாக கொலை பண்ணி தூக்கி வந்து நரபலின்னு சொல்லணும், இந்த மாதிரியான இன்டென்ஷன் யாருக்கும் இருக்காது. ஆனால் இப்படியாக திரிக்கப்பட்டு பணம் பிடுங்குவதற்குன்னு ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, அப்படி பணம் கிடைக்கலனாலும் ஒன்று ஸ்கூலை வந்து அடித்து உடைக்கிறது, எரிக்கிறது, கலவரம் பண்ணுறது, கேட்டால் வந்து மாஸ் மென்டாலிட்டி, கேட்டால் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு டேக்னு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணக்கூடாது. பள்ளி கல்வி நிலையங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரப்பட வேண்டும், அதுக்காக ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று கொண்டு வர வேண்டும் சொல்லி கேட்டிருந்தேன். அநேகமாக நாளைக்கு நடக்கக்கூடிய அசம்பிளியில் அந்த ஆக்டை பற்றின ஒரு ஆரம்ப புள்ளி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்கள். அந்த ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா, எந்த பள்ளி கல்வி நிலையங்களையும் யாராவது ஒருத்தவங்க கலவரம் பண்ணுறன்னு பேர் அடித்து உடைச்சாங்களால் அந்த கலவரக்காரோட மொத்த சொத்தும் பறிமுதல் பண்ணப்பட்டு அந்த சொத்து மொத்தத்தையும் அவங்களுடைய பாதிக்கப்பட்ட பள்ளி கல்வி நிலையங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அவங்களுடைய டேமேஜஸ் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதை இவங்க சொத்துலேருந்து விற்று அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஸோ இந்த ஆக்டின் படி இனிமேல் யாராவது இதே மாதிரி ஸ்கூல்ஸில் போய் கலவரம் பண்ணாங்க அப்படின்னால், இல்லை அடித்து உடைச்சாங்க அப்படின்னால், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மொத்த சொத்தையும் அவங்க பறிமுதல் பண்ணுறவங்க அந்த கேஸில் அவங்க மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு விடும். ஸோ அது இல்லாமல் தவிர்க்கப்பட்டாகிவிட்டது இந்த பள்ளியை பொறுத்தளவுக்குன்னு சொல்லலாம் மக்களே. இப்போ இதில் அவங்க சொந்தக்காரங்க என்ன தான் கதை கட்டி கொண்டிருந்தாலும் நேற்று இரவு அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். ஸோ இதற்கு மேலே என்ன கதை கட்டினாலுமே இந்த கதையை வந்து சும்மா மீடியாக்கான விளம்பரமாகத்தான் இருக்குமே தவிர அதை மக்கள் நம்புவதற்கு வரமாட்டார்கள். இந்த இடத்துல ஸ்கூல் பக்கம் ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கின்றது. அந்த வேலி பிக்கப்பட்டிருக்கு, பிஞ்சிருக்கு, திறந்திருக்கு. அந்த வேலியை மட்டும் ப்ராப்பராக மூடி செக் பண்ணியிருந்தாங்கனால் இந்த குழந்தை இறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது பக்க நெக்லிஜென்ஸ் தான், இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதற்காக கதை கட்டி அடித்து கொண்டு போட்டாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு பக்காவான ஹம்பக் மக்களே. அந்த பொண்ணுடைய குழந்தை ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த பொண்ணு மார்ச்சல் இருந்துருக்குறாங்க. அந்த மார்ச்சல் இருந்த சமயத்தில் அந்த ட்ரெஸ்ஸு காஞ்சிருக்கு. ஸோ பெற்றவங்க போய் பார்க்கும்போது ட்ரெஸ் ஈரமாக இல்லை. என்ன சொல்கிறாங்க கதைன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு ஈரமாகவே இல்லைங்க எப்படின்னு கேட்குறாங்க. 7 மணி நேரமாக ஒரு மார்ச்சரிக்குள்ள ட்ரெஸ் இருக்குனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெஸ்ஸு காஞ்சிரும், அது ஈரமாக இருக்காது. மார்ச்சரியை பொறுத்தளவுக்கு நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி மொத்தமாக கூலாக இருக்காது. அந்த டெட் பாடியை வைக்கக்கூடிய அந்த கேஸ் மட்டும்தான், அந்த ரேக் மட்டும்தான் வந்து ஏசியாக இருக்குமே தவிர மற்றபடி நான் ஏசி தான் இருக்கும் மார்ச்சரிஸ். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸு காய்வது என்பது சகஜமான விஷயம்தான். அந்த ட்ரெஸ்ஸில் அந்த குழந்தை விழுந்ததில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் வேஸ்ட் இருக்காது, தண்ணி மட்டும்தான் இருக்கும் டேங்கில். ஹியூமன் வேஸ்ட் செடிமெண்ட் ஆகி பக்கத்து டேங்கில் ஃபுல்லாக ஹியூமன் வேஸ்ட் செடிமெண்ட் ஆகி கிடக்கும். ஸோ 2 டேங்க் கழிவுநீரை பொறுத்தளவுக்கு மக்களே, செப்டிக் டேங்கோடைய வரைபடம் தெரிந்தவங்களுக்கு நல்லா இது புரிந்து கொள்ள முடியும் மக்களே. ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இவங்க கட்டக்கூடிய கதைகள் எல்லாம் நம்புவதற்காக இல்லை, நடந்த உண்மை தான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம் மக்களே. எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.